வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற தேரே இஷ்க் மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஒரு காலேஜில் லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு சண்டை போடக்கூடிய ஆளாக இருக்கார். அதே காலேஜில் ஹீரோயின் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தீசிஸ் ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. அந்த தீசிஸ் எப்படின்னா, கோபப்படக்கூடிய ஒருத்தரை ஒரு நார்மல் மனுஷனாக மாற்றிடலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குது. பட் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீசிஸை அக்செப்ட் பண்ணணும்னா நீங்கள் ரியல் கேரக்டரை வச்சு இதை பண்ணி காட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம ஹீரோ. அதை ஹீரோ கிட்ட வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் இதை செய்யணும்னா நீ என்னை லவ் பண்ணணும்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயினோ, அதெல்லாம் முடியாது, நான் ஃப்ரெண்டாக வேணால் பழகிறேன், நீ வேணால் என்னை லவ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த தீசிஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட லவ் சக்ஸஸ் ஆச்சா, ஹீரோயின் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருந்தாங்களா என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஹீரோ தனுஷோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஹீரோயின் கிருத்தி சனோனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அதுதான் நம்மளை படம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிது. பட் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். அடுத்ததாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு தான் சொல்லணும். அது பாடல்களாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன டோனில் கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காட்சிப்படுத்திருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது. கிளைமேக்ஸை கொண்டு போய் முடித்த விதமும் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் பாசிட்டிவில் சொன்ன மாதிரி தனுஷோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. பட் நிறைய இடத்துல தனுஷோட ஆக்டிங்கை பார்க்கும்போது ரஜினியோட பிஹேவியர்ஸை பார்க்குற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது ஏதோ ஒட்டாத மாதிரி இருந்தது. ஒரு சீனில் ஹீரோ காலேஜுக்கு வெளியே ஒரு பஸ்ஸை அடித்து உடைப்பார். அப்போது அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வரமாட்டாங்களா, என்னடா இது ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தான். பட் அதை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு இழுத்து சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு சில இடத்துல லேக் ஆகிற ஃபீல் தோணத்தான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஓகேவான வாட்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.